என்ன சித்தப்பா, ஆ, உடம்பு சரியாயிடுச்சா இல்லையா? சரியாயிடுச்சு. ஹாஸ்பிடல் போறதுக்கு காசு ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா. உங்க சித்தப்பா எங்க போயிருக்காரு? ஊருக்கு போயிருக்காரு. சரி சரி. என்ன பண்றீங்க நீங்க? 4 நாளா உங்ககிட்ட ஒரு வேலையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா முடிங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. சீக்கிரம் சீக்கிரம். இங்க பாருங்க, சந்தனம், ஆரத்தி, குங்குமம், அப்புறம் எஜமான ஐயாவுக்கு 2 ஜோடி வேஷ்டி. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஐயா, என்ன கூப்பிட்டீங்களா? ஆ ஆ என்ன ஜெனிஃபா, 50 மாதத்துக்கு அப்புறம் வந்திருக்க. டெல்லியோட கலர்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்க. டெல்லியிலிருந்து வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சுங்க ஐயா. தீபாவளிக்காக இங்க வந்திருக்கேன். அப்போ இங்கே வர்றதுக்கு உனக்கு இப்போதான் நேரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லு. இனிமே உன் காலம்தான். உன் பொண்டாட்டியை கூட இங்கே வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னியா? ஆமாம், அவளுக்கு அப்படி என்ன பிரச்சனை? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா என்ன? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அவ வேலைக்கு வரமாட்டா சார். சாரா? இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி கொடுத்தா? 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே உங்க அந்தஸ்து கௌரவம்லாம் உயர்ந்து போயிருமோ? ஐயால இருந்து சாராக்கிட்ட. இங்க இருக்கும்போது நீ இப்படியா பேசிக்கிட்டு இருந்த? 4 வருஷமா நீ டெல்லியில தானே வேலை பார்த்துட்டு இருந்த. அப்பெல்லாம் உன் பொண்டாட்டி இங்க தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. நீ திரும்பவும் டெல்லிக்கு போக வேண்டியது இருக்குல்ல. நீ திரும்பி வர வரைக்கும் அவளை நாங்க தானே பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு அவசியமும் இல்லை சார். அப்படின்னா நீ டெல்லிக்கு திரும்பி போக போறது இல்லையா? அவ்வளவு சம்பாதிச்சுட்டு வந்துட்டியோ? இல்ல மாமா, அங்க மீட்டிங் நடத்தினாங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி, ஜாதி சம்பந்தமா நம்ம வீட்டு பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களாயா, நம்ம பழக்க வழக்கம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் மறந்துட்டு எங்கேயோ போயிட்டான். இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கீழ் ஜாதிக்காரங்க நாங்க எதுக்கு வேலைக்கு போகணும்னு கேட்கறான். பாத்தீங்களா இவன் திமிர? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மேல் ஜாதிக்கார பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்பான் போலியே. அவரு சொல்றது எனக்கு கரெக்டுன்னு தான் தோணுது. இனிமே எல்லாரும் மேல் ஜாதியும் இல்ல கீழ் ஜாதியும் இல்ல ராஜபுத்தர்கள்னு சொல்லுவானுங்க போல இருக்க. ஆனா நீங்களும் இருக்கீங்க பாருங்க. 14 வயசுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கவனமா பாருங்க. எல்லாம் மேக்கப்பால மட்டும்தான். சிக்குன்னு தான் இருக்குங்க. நான் மூஞ்ச சொல்லல. பழங்கட்டைங்களும் நல்லா தான் இருக்குதுங்க. உங்க பார்வையில இருந்து இப்ப இருக்க உலகத்தை கொஞ்சம் மாத்தி பாருங்க, அப்ப புரியும். உங்க பதில் எல்லாத்தையும் மாத்துறதுக்கும் கண்டிப்பா நேரம் வரும். இப்ப நான் கிளம்புறேன். எனக்கு வீட்டுல நிறைய வேலைங்கெல்லாம் இருக்கு. கொஞ்சம் நிக்கிறியா? என்ன என் பேரை மறந்துட்டியா? மகாதான் உன்னோட அப்பா. அவனும் இங்கதான் இருந்தான். அவன் சாகுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கதவை தட்டிக்கிட்டே இருந்தான். ஞாபகம் இருக்குல்ல? இல்ல மறந்துட்டியா நன்றி கட்ட நாய? எங்க அம்மா அப்பாவெல்லாம் தேவையில்லாம இருக்காங்க சார். உன் குரலெல்லாம் என்கிட்ட ஒசத்தாத. இப்பவும் ஏன்னா உங்க கண்ட்ரோல்ல இல்ல சார். நீங்க கயிறை எப்பயோ விட்டுட்டீங்க. அது மேல இருக்க பாகனா உங்களுக்கு பழைய நினைவுகள் வந்துச்சுன்னா அந்த கயிறை நீங்களே போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. அப்புறம் எங்களோட நிழல் பீகார் பூராவும் இருக்க தெரியும்ல. பீகாரோட சிஎம்மா பீமா பாரதி இருக்காது. வரவங்க செய்யலன்னா விடுங்க, கண்டிப்பா போறவங்க செய்வாங்க. நான் இங்கிருந்து கிளம்புறேன்.
பாத்தீங்களா சார்? பாருடா, இன்னைக்கு எத்தனை நாளைக்கு அப்புறம் இந்த கருப்பு நகத்தோட ஃபோட்டோ ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கு. மிஸ்ரா பார்த்துக்கிட்டே இரு, இதை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு. கீழே போட்டிருக்கிறதையும் படிங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, ராஷ்ட்ரிய ஜன் சோஷியலிஸ்ட் பார்ட்டியோட தலைவர் ஸ்ரீ கௌரிசங்கர் பாண்டே என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட்லேயும் கட்சியிலையும் ஒருங்கிணைப்பு, தொழில் சங்கம் ரெண்டுமே ஆரோக்கியமான ஜனநாயகத்தின் அறிகுறிகள்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? ஸ்டேட்டில் நடந்துட்டு இருக்கிற கேஸ்ட் வயலன்ஸ் அப்புறம் ஃபினான்ஷியல் கிரைசிஸை தடுக்கிறதுக்காக அவர் தொடர்ந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருப்பாராம். இங்கே பாருங்க, கட்சி தலைவரோட அறிக்கை ஆப்போசிட் பார்ட்டி இதுன்னு சொல்லுங்கள். இப்போலாம் நவீன் பாபு ரோகுவுக்கு நிறைய ஃபீட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த காலாநாத் நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோம்ல, அந்த நாய் தான் நவீன்குமார் பம்ப் பண்ண இவன் ஆடிக்கிட்டு இருக்கான். நாம் அலர்ட்டாக இருக்கணும். போகிறதுக்கான எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டிங்களா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் என்கிட்ட என்ன கேட்குறீங்க? இவங்க பிரச்சனை எப்போ தான் முடிஞ்சிருக்கு? எப்போவுமே இந்த பிரச்சனை தான், அதுக்குன்னு இதை மட்டுமா பார்க்க முடியும்? நான் தான் எடுத்து வச்சேன். பொம்மை, ஸ்வீட்டு, கேக்கு எல்லாமே இருக்கே. ராணிக்கு பனாரஸ் பட்டு? பனாரஸ் சாரி எடுக்கல, ஏன்னா அது ரொம்ப காமன். ஒரு நிமிஷம் இருங்க, இது மேடம்க்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. பீம பாரதி வாழ்க! பீம பாரதி வாழ்க! வணக்கம். பீம பாரதி வாழ்க! பீம பாரதி வாழ்க! பீம பாரதி வாழ்க! பீம பாரதி வாழ்க! ரொம்ப ரொம்ப நன்றி. சிஎம் சார், உங்க கிராமத்துக்கு வந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சவாலான கேள்வியை கேட்டிருக்கப்பா. இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு யாருக்கு தான் கஷ்டமா இருக்கும்? இந்த கிராமத்து மக்கள், இங்க இருக்கிற பாதை, இங்க விளையிற பூக்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமால இருக்கும். இங்க வரும்போது நானே சிறகடிச்சு பறக்கிற ஒரு சுதந்திர பறவையால என்ன நினைச்சுக்குவேன். போதும் தம்பிங்களா, போதும்பா. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நில்லுங்க இருங்க ஒரு நிமிஷம். எல்லாரையும் பார்ப்பாரு. முதல்ல வீட்டை போய் பார்க்கணும். எல்லாரையும் பார்ப்பாரு. இருங்க. ராணியும் குழந்தையும் தானே பார்க்க போறீங்க? ரொம்ப பெரிய கதை மிஸ்ரா, என்னத்த சொல்ல. ஜெய் ஸ்ரீராம். யார் கதவை இப்படி தட்டுறது? உடைஞ்சிட போகுது. அப்படி உடைஞ்சது அதை எடுத்தே உங்க காலை உடைச்சிருவேன். புரியுதா இல்லையா? அட ராணி, நான் தான் வந்திருக்கேன், கொஞ்சம் கதவை தரமா? யாரு? அட நான் தான். நானா யாரு? ராணி, முகம் பார்த்தா என் வீட்டுக்கார மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் மன்னிச்சிருங்க, யாருன்னு எனக்கு அடையாளம் தெரியல. அப்புறம் இது வீடு, சத்திரம் கிடையாது. யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் வந்துட்டு போறதுக்கு. புரியுதா? ஏ சூரிய பிரகாஷ், ஏ ஜெயபிரகாஷ், இங்க பாருங்க, சாக்லேட், பொம்மை எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். சட்டை கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏ ரோஷினி, உனக்கு நிறைய சென்ட் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா, அப்பா தானே வந்திருக்காங்க, கதவு தரங்களேன். ஏன் அப்பாவை பார்க்காம உன்னால இருக்க முடியாதா? அவரே நம்மளை விட்டுட்டு அங்க தனியா இருக்காரு. ஆனா நீ எப்ப பாரு அப்பா அப்பான்னு அவர் பின்னாடியே திரிஞ்சிட்டு இருக்க. அம்மா, அப்பா மட்டும் வரக்கூடாது, ஆனா அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. வராத வரைக்கும் புலம்ப வேண்டியது, அப்பா வந்தாருன்னா அவரை வெளியிலேயே நிக்க வைக்க வேண்டியது. வாய மூடு. நீ சும்மா அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத. சரி, திறக்கிறேன். போதுமா? இதுக்கு மேல நீங்க யாராவது மூஞ்சி தூக்கி வச்சீங்கன்னா அவ்வளவுதான். விட்டுட்டு போயிட்டு ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கான்னு வர வேண்டியது. அப்புறம் நான் தான் ராணி கதவை தரேன்னு வாசல்ல வந்து நிக்க வேண்டியது. இதுங்க வேற அந்த ஆளுக்கு சப்போர்ட்.
வாங்க வாங்க, உள்ள வாங்க. போங்க. வணக்கம். வணக்கம். என் செல்ல குட்டி, பாருங்க. பாத்தீங்களா? இத நீ வச்சுக்கோ. இது உனக்கு. அப்புறம் இது இங்க பாத்தியா, அப்பா எனக்கு ப்ளூ கலர் டெடி பேர் வாங்கிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் இத பாரேன். உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. இது நம்ம ஊர்லயே நெஞ்சது. அப்போ உங்க மிஸ்ராவையே கட்டிக்க சொல்லுங்க. அந்த ஆள் தானே இப்ப உங்களுக்கு பொண்டாட்டி. அட, நீயும் ஏமா கோவப்படுற? நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நீ சொல்ற புகாரும் கரெக்ட் தான். ஆனா கட்சியோட வேலை நிறைய இருக்குல்ல. அரசியல்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இப்ப நான் சிஎம்மா வேற ஆயிட்டேன். பொறுப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. ஆனா என்கிட்ட என்ன சொன்னீங்க? அக்னி சாட்சியை 7 வாக்கு கொடுத்துதானே கல்யாணம் பண்ணீங்க. எங்க அம்மாட்ட என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? உங்க மகளை பேருக்கு மட்டும் ராணியா இல்ல, மகாராணியா வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னீங்கல்ல. அப்பயே சொல்லிருக்கலாம்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவேன்னு. இங்க பாரு. உங்களுக்கு எப்ப பாரு உங்க பிரச்சனை மட்டும்தான். உங்களுக்கு தெரியுமா, இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் ஒருத்தியே தான் பாத்துட்டு இருக்கேன். 3 பிள்ளைங்களையும் பாத்துக்கணும். இங்க இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் நானே தான் பாத்துக்கணும். சூர்யாவை பாம்பு கடிச்சப்ப நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா உங்களுக்கு? மக்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க மக்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? நான் மக்களை பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? சரி, நீ அழுவாத. உனக்கு தெரியும்ல, நீ அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு. நீங்களே அழ வச்சுட்டு அதை பார்க்க பிடிக்கலன்னு சொல்றீங்க. உங்களை நம்பி வந்த என்ன சொல்லணும்? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ராணி. சத்தியமா சொல்றேன். இனிமேல் எந்த புகாரும் வராம பாத்துக்கிறேன். எல்லா பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன். பொறுப்பு ஏத்துப்பீங்க? கண்டிப்பா. நீங்க? ஆமா. சரி, பார்க்கலாம். இந்தாங்க, பொறுப்பேத்துக்கங்க. புடிங்க. என்ன பாக்குறீங்க? பால் கறக்கிறதுக்கு நேரம் ஆச்சு. போங்க, போய் கறந்துட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் உங்க கூட வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன். அதெல்லாம் அவங்க சாப்பாடு அவங்களே பாத்துக்குவாங்க. என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. என்னது? அட, நான் சிஎம். எல்லாரும் முன்னாடி நான் போய் எப்படி பால் கறக்கிறது? தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எவ்வளவு நாள் கழிச்சு இங்க வந்திருக்கீங்க, ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. ஆனா உங்க பொண்டாட்டி மட்டும் எல்லா வேலையும் தனியா செய்யணும், அப்படித்தானே? நில்லுமா, நில்லுமா. நான் போய் பண்றேன். நான் பண்றேன். சரி, போய் சீக்கிரம் கறந்துட்டு வாங்க. நீங்க ஒன்னும் சொல்லாதீங்க மிஸ்ரா. என்ன நடக்குதோ நடக்கட்டும். நிறைய வருதுல்ல சார்? இந்தாங்க மகாராணி, பசும்பால். பாரா, பாலே வராதுன்னு நான் இவ்வளோ நேரம் நினைச்சிட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் நிறைய செஞ்சிருக்கேன்ல. தெரியாத மாதிரி சொல்ற? இப்ப இதை எங்க வைக்கிறது? பால் கறந்துட்டு வந்து வீட்லயே வச்சிருந்தீங்க. போங்க, போய் எல்லாருக்கும் கொடுங்க. எப்படி? கையில தான், வேற எப்படி? ராணி, நீ கொஞ்சம் கூட என்ன, நீ ரொம்ப வேலை வாங்குற. நீ தான் பார்த்தல். நீங்க தான் பண்ணணும். ம், சத்தியம் பண்ணீங்கல்ல, இதை செய்வேன் அது செய்வேன்னு, தானம் பண்ணுவேன், கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன்னு. இப்ப என்ன மாத்தி பேசுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நான் ரேடியோல உங்க பேச்சு ஒண்ணு கேட்டேன். நீங்க ஒரு அறிக்கை விட்டிருந்தீங்களே, இங்க போரும் சண்டையும் எப்ப வேணாலும் வரும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான அர்த்தம் என்ன? ம், ஒன்னும் இல்ல. நான் போய் கொடுத்துட்டு வரேன். மிஸ்ரா, சிலர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க.
ஆனா இங்க முதலமைச்சர் பீம் சிங் பாரதி இங்க எல்லாத்தையும் உடைச்சு தகர்த்து எறியறாருன்னு தோணிக்கிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லார்கிட்டயும் பெரிய பெரிய காரும் அவங்களுக்கு தனி ஃபிளைட்டும் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸும் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பீம் சிங் பாரதி பாத்தீங்களா, அவரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னா இவர்தான் நம்ம முதலமைச்சரா நிரந்தரமா இருப்பாரு. தனப்பூர் ஊர்ல இருந்து ஒளிப்பதிவாளர் பிரசாந்துடன் இணைகிறது உதயா, ராஜ் நியூஸ். உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. அண்ணா, என்னது இது? சூழ்நிலை சரியில்லை. சூழ்நிலை கொஞ்சம் மாறட்டும். எப்ப மாறுன்னு சொல்லு. நான் இப்ப நம்பிக்கையான ஆட்களை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் கிடைச்சிருவாங்க. இருந்தாலும் நம்புறோம். இப்போ உங்களுக்கு நடந்திருக்கிறது தப்புதான் சார். நீங்க என்ன ஆதரிக்கிறதும் உண்மைதானே. பீமாவோட புகழ் இப்போ அரசாங்கம் முழுக்க இருக்கு. நீங்க தானே உருவாக்குனீங்க. உனக்கு கண்ணு தெரியாதா? ட்ரெஸ் ஃபுல்லா பாழாக்கிட்டான். துணியை கழட்டு, சுத்தமா வாஷ் பண்ணி தருவாங்க. பரவாயில்ல சார், நான் வீட்டுக்கு தான் போறேன், அங்க போய் துவச்சுக்கிறேன். பரவாயில்ல, வாஷ் பண்ணி தருவாங்க. கழட்டு. பரவாயில்ல, விடுங்க சார், வீட்டுக்கு போய் துவச்சுக்கிறேன். ஏய், கழட்டுன்னு சொன்ன. இங்க பாருங்க, பீமா கிராமத்துல பால் ஊத்துறான். அவன் ஒரு ஜோக்கர். அப்படிதான் அவனை எப்படிதான் பார்ட்டியில சிஎம் ஆக்குனாங்களோ தெரியல. எப்படி சிஎம் ஆக்குனாங்கன்னா அதுக்கு அவனோட திறமை தான் காரணம். என்ன பிரேம்குமார்ஜி, வாங்க வாங்க. பரவாயில்ல, வாங்க, உள்ள வாங்க, சீக்கிரம் வாங்க. இவங்க எல்லார்கிட்டையும் உள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சார், நான் எதுவுமே வேணும்னு சொல்லல சார், என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். செக், மூஞ்சிய முகரையும் பாரு. உனக்கு நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு சீட் தந்தேன், அதுக்கு செலவு பண்றதுக்கு பணமும் தந்தேன், மந்திரியா வேற ஆக்கின. ஆனா சிஎம் சீட் என்னன்னா அவனுக்கா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னோட சீட்டை வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் கைக்குள்ள போட்டுக்க போறேன்னு எனக்கும் தெரியும். முதல்ல ரிசைன் பண்ணு, மந்திரி பதவியை ரிசைன் பண்ணு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு போயிடுச்சு. நீ அதுல இருந்துகிட்டு என்ன பண்ண போற? எங்களை விட சிறந்தவங்க யாரு? இதோ இவரு. என்னோட அவன் அதிகமா படிச்சிருக்கானா? இல்ல சார். இல்லையா? என்னை விட புத்திசாலியா? இல்ல சார். இல்லையா? நம்ம எல்லாரையும் விட சிறந்தவனா அவன்? இல்ல சார். இல்லன்னு சொல்றாங்க. என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? நீ என் பணத்தை சாப்பிட்டுட்டு விசுவாசத்தை அவங்கிட்ட காட்டுறியா? இது எல்லாமே முடிவுக்கு வந்துடும். பிரேம்குமார் சௌபே, இனிமே உன்னோட வார்த்தை எதுவுமே எடுபடாது. நீ எல்லாருக்கும் பின்னால நின்னுக்கிட்டு வாளாட்டிக்கிட்டு இருக்கணும். புரிஞ்சுதா? இதை எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்க. இந்த நேரத்துல யார் வந்து கதை தட்டுறது? என்ன உனக்கு தெரியலையா? மறக்க முடியுமா? உங்ககிட்ட இருந்து இது வரைக்கும் நாங்க வசூலிக்கவே இல்லை, டியூட்டி கிரைமும் இல்லை. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. நான் சங்கர் மேத்தா. அந்த சிகப்பு கொடி சங்கர் மேத்தா நான் தான். எந்த பேரை கேட்ட அநியாயங்கள்லாம் நிக்குதோ அதுக்கு நான் தான் காரணம். இன்னைக்கு இங்க ராம் சரண் ராய் எல்லாருக்கு முன்னாடியும் ஒருத்தனை போட்டு தள்ளினா
அந்த கொலையில நீங்க எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்க வாயை மூடிக்கிட்டு அந்த திலீப் ராமோட சாவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இதுல உண்மையை சொல்லணும்னா அவனுக்காக நீங்க எல்லாரும் வேலை பார்த்துருக்கீங்க. அவன் செத்ததை மறந்துட்டு உங்க சுயநலத்துக்காக உங்க வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு உயிர் போனதை பத்தி கூட கவலைப்படாம இருக்கீங்க. முதல்ல உங்ககிட்ட இருக்கிற வேற்றுமையை தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க நீங்க யாருன்னு தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிற தன்மானம் மறையாம இருக்கணும்னா ஒரு கையில சகப்பு கொடிய புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில துப்பாக்கிய புடிச்சுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் சேவலாம் இல்ல, நாம ஆட்சியை ரெட் சல்யூட் வாழ்க, ரெட் சல்யூட் வாழ்க, ரெட் சல்யூட் வாழ்க. கையிலெடுங்கள் ஆயுதம், சிக்கட்டுங்கள் அடிமைத்தனத்தை, கையிலெடுங்கள் ஆயுதம், ஒழிச்சுக்கட்டுங்கள் அடிமைத்தனத்தை, கையிலெடுங்கள் ஆயுதம், ஒழிச்சுக்கட்டுங்கள் அடிமைத்தனத்தை, கையிலெடுங்கள் ஆயுதம், ஒழிச்சுக்கட்டுங்கள் அடிமைத்தனத்தை, ஒழிச்சுக்கட்டுங்கள் அடிமைத்தனத்தை, கையிலெடுங்கள் ஆயுதம், ஒழிச்சுக்கட்டுங்கள் அடிமைத்தனத்தை. முந்தைய கொலைகளை காட்டிலும் இம்முறை நடந்துள்ள கொலைகள் மிக கொடூரமாக நடந்துள்ளது. பீமா சிங் முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு ஜாதி படுகொலைகள் நடப்பது இதுவே முதன்முறையாகும். இந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. அரசு என்பது சமூக திருப்திக்காக கட்டப்பட்டது. இங்குள்ள மக்கள் பீகாரின் முதலமைச்சர் பின்தங்கிய ஜாதியை சேர்ந்தவரா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு யார் காரணம் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. சார், ராத்திரி 3 மணிக்கு மேலே தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு சார். 30 பேருக்கு மேலே இருந்திருக்கலாம் சார். அவர் இறந்து போயிட்டாரு சார். 6 பேருக்கு பலமாக அடிபட்டிருக்கு சார். அவங்கள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க சார். வாங்க. நீங்க இதையெல்லாம் தடுக்க போறீங்களா இல்ல சொல்றதுக்கு மட்டும்தான் இருக்கீங்களா? சாரி சார். நான் யார்கிட்ட சாரி சொல்றது? அவங்களை எல்லாம் துரத்துங்க இந்த நாட்டையே விட்டு. அதுக்கப்புறமா போய் உங்க நாற்காலியில உட்காருங்க. பீம பாரதி ஒழிக, ஒழிக, ஒழிக. பீம பாரதி ஒழிக, ஒழிக, ஒழிக. பீம பாரதி ஒழிக, ஒழிக, ஒழிக. பீம பாரதி ஒழிக, கிளம்புங்க. பீம பாரதி ஒழிக, ஒழிக, ஒழிக. பீம பாரதி ஒழிக, ஒழிக, ஒழிக. பீம பாரதி ஒழிக, ஒழிக, ஒழிக. நேற்று கொலை நடந்த இடத்திற்கு முதலமைச்சர் பீமபாரதி நேரில் சென்று பார்வையிட்டார். கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மறுபக்கம் கிராம மக்கள் முதலமைச்சரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறை அமைச்சர் நவீன்குமார் முதலமைச்சரை எதிர்த்து இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்து வருகிறார். கட்சிக்குள் புதிதாக பிரச்சனை உருவெடுத்து பாத்தீங்களா, நவீன் சார் திரும்பி வந்துட்டாரு. நல்லா பேட்டிங் பண்றாரு. ஆனா நீங்க எதை பத்தி யோசிக்காம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இதை பார்க்கும்போதுதான் ஆச்சரியமா இருக்கு. எம்எல்ஏவோட எதிர்காலத்துக்காக கொஞ்சம் யோசிங்க சார். எத்தனை வருஷமா அந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? 5 வயசுல இருந்து. நான் எத்தனை வருஷமா அரசியல்ல இருக்கேன்? 15 வயசுல இருந்து. அப்படி இருக்கும்போது அரசியல் எப்படி பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லித் தரல? அட, இவனே ஒரு காமெடி பீஸு. இவனுக்கு போய் உக்காந்து கை தட்டணுமா? நீ வேணா உக்காந்து தட்டு, நான்லாம் தட்ட முடியாது. அடே, என் பேரு கௌரி சங்கர் பாண்டே. நான் மூளைய வச்சு விளையாடுறவன்டா. அவனும் விளையாட தெரிஞ்சா விளையாடுவான். அப்படி அவன் விளையாடுனானா அதிகமா கொடுப்பேன். விளையாடுற நேரம் வரும் பாரு. அப்படின்னா? வணக்கம் கௌரி சார். அர்த்தம் என்னன்னு என்ன கேட்டல, பார்த்து தெரிஞ்சுக்க. இதுல என்னோட தங்கைகளோட தப்பு என்ன இருக்கு? எதுவும் இல்ல.
நீங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காஸ்ட சேர்ந்தவங்க. நீங்க அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கிராமத்துல எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்? நம்மளோட பாதுகாப்புக்காக போலீஸையும் கவர்மெண்ட்டையும் தான் நாம நம்பி ஆகணும். ஆனா அதையே இப்போ நம்மளால நம்ப முடியல. இனிமே இங்க எந்த குடும்பத்தையும் நான் இழக்க விரும்பல. அதனால இங்க இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் நான் நன்கொடை வழங்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இன்னைக்கு தேதிக்கு பீகாரோட நிலைமை, புத்தர் மற்றும் மகாவீரரோட நிலை, இந்த ஊரே ரத்தத்துல மிதந்துகிட்டு இருக்கு. நாங்க எதுவுமே சொல்லல. இந்த கொடுமையும் பயங்கரமும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஆசீர்வாதமா இருக்கு போல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கங்க, பீமா பாரதி சிஎம் மட்டும் இல்ல, ஹோம் மினிஸ்டரையும் நீங்க கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து நிச்சயமா அவரால் தப்பிக்கவே முடியாது. நான் டிமாண்ட் பண்றேன். நான் என்ன டிமாண்ட் பண்றேன்னா, இந்த கொலைகார சங்கர் மகாத்தோ அவனை 24 மணி நேரத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி ஆகணும். இல்லனா முதலமைச்சர் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகட்டும். நவீன் குமார் வாழ்க! நவீன் குமார் வாழ்க! பீமா பாரதி ஒழிக! பீமா பாரதி ஒழிக! பீமா பாரதி ஒழிக! பீமா பாரதி ஒழிக! ஒழிக! பீமா பாரதி ஒழிக! ஒழிக! பாரதி ஒழிக! பீமா பாரதி ஒழிக! பீமா பாரதி ஒழிக! பீமா பாரதி ஒழிக! இப்போ இது ஆரம்பிச்சிருச்சு பீமா. போலீஸ் கிட்ட எல்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க. அப்படி செஞ்சிட்டா மட்டும் இது மாறப்போதா என்ன? ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்ரா, நவீனுக்கு வயித்துல கூட பல்லுதான். இதை இப்போ நம்ம தட்டி கேட்கலன்னா வரலாற்றுல இது ஒரு கரையாயிடும். செய் இல்லனா செத்து மடி, இது ஞாபகம் இருக்கட்டும். நடந்த படுகொலையினால் பீமபாரதியின் ஆட்சியை முழு நாடும் எதிர்க்கிறது. முரேனாவின் கொலை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் ஈஸ்வர் குமார் கேள்வி எழுப்பினார். அரசாங்கத்தால் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இன்னும் சில தினங்களில் குற்றவாளியை பிடிப்போம் என்று போலீஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். மறுபடியும் முரேனா கொலை வழக்கில் தலைமைச் செயலாளர் சங்கர் மேத். ஹலோ, சொல்லுப்பா. நல்லது. சரி, நான் சொல்லிடுறேன். எடுத்துக்கோங்க, என்னன்னு கேளுங்க. நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்ரீ கௌரி சங்கர் பாண்டே, அதாவது அந்த கருநாகமும் வந்துருச்சான். நமக்குன்னு வந்து எப்படி வாய்க்குது பாருங்க. அது செய்யட்டும். என்ன உடம்பு சரியில்லையா? இல்ல, சும்மா கேஸ் தான். நான் டாக்டர் ஒரு செலவா? அதெல்லாம் வேண்டாம் மிஸ்ரா. சின்ன சின்ன வியாதியெல்லாம் வீட்டு வைத்தியத்திலேயே சரி பண்ணிக்க முடியும். ஹலோ, சொல்லுங்க, கேக்குது. எங்கதான் இருக்காரு? போரஸா டெல்லியில இருந்து புடிங்க. என்னங்க? ஹலோ புரா சார், வணக்கம். வணக்கம். வணக்கம் பீமானே. எங்களை பத்தின புகார் எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கியிருக்கோம் சார். புகார் இல்ல. என்ன சொல்லுது உங்களுடைய ஃபீட்பேக்? அது ரொம்ப ஸ்பைசியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப சிஎம், உங்களெல்லாம் எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவ்வளவுதான் எங்களால சொல்ல முடியும். அரசியல் தர்மத்தை பின்பற்றுங்க. நன்றி. என்னவா, என்ன சொன்னாரு? அரசியல் தர்மத்தை பின்பற்றணுமா? நமக்கு சொல்லித்தராரு அரசியல் தர்மத்தை பத்தி.
நேரம் ரொம்ப ஆகிக்கிட்டே இருக்கே, ஏன் இன்னும் யாரும் வரல? நேரம் போய்கிட்டே இருக்கே, சீக்கிரமா நீங்க வந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமேப்பா. நேரம் போய்கிட்டே இருக்கே, இன்னும் உங்களை காணலையே. வணக்கம் சங்கர், எப்படி இருக்கீங்க? போலீஸோட இருக்கல. நான் ஒண்ணு தெரியாது, எனக்கு ஒண்ணு தெரியாது சங்கர். நான் யாரையும் கூட்டு வரல சங்கர், என்ன விட்டு. எனக்கு ஒண்ணு தெரியாது சங்கர், நான் உதவும் பண்ணல, என்ன விட்டு சங்கர். ஐயோ அப்படியா? டே கோபால், டே எப்படியா போய் காயத்துறடா. கனவை தவிர திருப்பி அவங்க காயத்துறோம். பாத்து அவங்கள இங்க போக விடாதீங்க. விட மாட்டோம் உங்களை. சுடுங்க. சீக்கிரம் குண்டு ஏறி வாங்க, இங்க இருந்து போலாம். பின்னாடி வாங்க. போங்க, சீக்கிரம் போங்க. அவங்கள விடாதீங்க. டேய் நில்லுங்கடா. போங்க. கால்நடை மந்திரி பிரேம்குமார் இன்று நக்சலைட்டான சங்கர் மேத்தாவுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கும்போது போலீசிடம் கையும் காலுமாய் மாட்டினார். இருவருக்கும் இடையே துப்பாக்கி சூடுகள் நடந்தன. அப்பொழுது சங்கர் மேத்தா 50 லட்சத்தையும் இதே இடத்தில் விட்டு அவர் இங்கிருந்து ஓடிவிட்டார். போலீசார் இந்த 50 லட்சத்தையும் கைப்பற்றினர். இந்த கொலை வழக்கு பத்தி, ஆளுங்கட்ச பத்தி, சிஎம் பத்தி மக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பி உள்ளனர். இதுக்கு முக்கிய காரணமே பிரேம்குமார் என்று எல்லாருமே கூறப்படுகிறார். பிரேம்குமார் நவீனுக்கும் சங்கருக்கும் பாலமா இருக்காரா? நவீன் சொல்லிதான் பிரேம்குமார் சங்கருக்கு காசு கொடுத்தாரா? இதனால பீமாவோட ஆட்சி கலையும் அதற்காக நவீன் செஞ்ச இது சதி செயலா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நவீன் சார் இது உண்மையா? வேணுகுமாரும் சங்கர் மேத்தாவும் நீங்க சொன்னதுனாலதான் பீச் மீட்ல மீட் பண்ணாங்களா? பிரேம்குமார நீங்க தான் காசு கொடுக்க சொன்னதா சொல்றாங்க. உண்மையா சார்? சார் நீங்களும் பிரவீன்குமாரும் கூட்டாளிகளாமே. உண்மையா சார்? இது கட்சியை கலைக்கிறதுக்கான சதியா சார்? சார் நாங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க ப்ளீஸ் சார். சார் சொல்லிட்டு போங்க சார். வாங்க மந்திரி சார், வாங்க வாங்க. அடிச்சு கொன்னுடுவேன்டா. சார் முதல்ல அதை கீழே போடுங்க. நீங்க கவர்மெண்ட் ஆபீசர்ட்ட பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என் முன்னாடி அதிகமா பேசுனேன்னு வெய். பிரேம யாரையா அனுப்புனது? அதே மாதிரி சங்கரும் பிரேமம் மீட் பண்ணது உங்களுக்கு எப்படியா தெரிய வந்துச்சு? அதுல எதுக்கு தேவையில்லாம என்ன இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? சங்கர் அங்க வரான்னு நைட்டு தான் சிஐடிக்கு நியூஸ் வந்துச்சு. அதனாலதான் அவனை பிடிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் போனோம். எப்படியாவது பிடிச்சிடலான்னு பார்த்தோம். பிரேம் அங்க இருக்காருன்னு எனக்கும் தெரியாது. வாய முடியா, போய் சொல்லிட்டு இருக்காத. கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, போலீஸ் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு காலையில தான் மீட்டிங்ல பேசிட்டு வரா. அப்புறம் தான் அந்த சங்கரை பிடிக்க போறேன்னு அங்கிருந்து கிளம்பி போனீங்க. இப்ப புரியுதா? வெளியே மீடியா என்னடா என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க. முதல்ல அதை பேன் பண்ணியா? இப்பவே இந்த நிமிஷத்துலயே அதை பேன் பண்ணி ஆகணும். நான் பிரேம்குமாரை அனுப்பலன்னு நீ மீடியா கிட்ட இப்பவே சொல்லி ஆகணும். சொல்லியா? பிரமாதம். அப்போ பிரேம்குமார் நீங்க சொல்லாமல அவரு சங்கருக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாரு. நாங்க மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல சார். பிரேம் தான் சொல்லியிருக்காரு. திமிராயிடுச்சுல. எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. எவ்வளவு ஆடுறீங்களோ ஆடுங்க. அவன் கூட இருக்கிறதுனால தானே ஆடிக்கிட்டு இருக்கீங்க. மொகரே பாரு. யூனிஃபார்மை கழட்டி போடியா. ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இரு. நீ சொன்னா அவங்களெல்லாம் விட்டுருவாங்க. சப்சிடி கொடுத்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, இனிமே நீங்கெல்லாம் அனுபவிக்க வேண்டியது நிறையவே இருக்கு. தாழ்வு மனப்பான்மை சார்.
இன்னைக்கு நிலைமைக்கு போலீஸ் குவார்டர்ஸ்ல 2 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சார். கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் பெரிய அதிகாரி முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடவே யோசிப்பாங்க. ஜாதி தான் எப்போ இந்த ஸ்டேட்டோட பிளஸ். நீங்க சொல்ற மாதிரிலாம் யாராலையும் செய்ய முடியாது. பழசை எப்போவாது ஒரு வாட்டியாவது யோசிச்சு பார்க்கணும். பீமா சாரை கீழே தள்ளணுங்கிற ஆசையை விட்டுருங்க சார். அவரோட புகழை அழிக்கணும்னு நினைக்கிற திட்டத்தெல்லாம் இதோட விட்டுருங்க சார். ஜெய்ஹிந்த். அம்மா, சூரியன் மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. நீயும் போய் தண்ணியில விடு. பாரு, எல்லாருமே போறாங்க. ஆத்தா மகமாயி, என் புருஷன் குழந்தைங்களோட நான் ரொம்ப வருஷம் சந்தோஷமா வாழணும். எனக்கு வேற எதுவும் வேணாம். காப்பாத்து தாயே. எல்லாரும் வாங்க.
Mm-hmm.